You're a superhero. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கலக்கல் கிச்சன். வாங்க இன்றைக்கி ஒரு புது ரெசிபி பார்க்கலாம். 2 பச்சை மிளகா, ஒரு பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு நம்ம தோல் உரித்து சேர்த்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது 3 சேர்ந்து தான் நம்ம இன்றைக்கி ஒரு க்ரீனியான ஒரு பச்சை பசேல்னு ஒரு துவையல் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய புதினாவை இது கூட நான் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி தலைகளையும் புதினா ஒரு கட்டு சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலை, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை. கருவேப்பிலை வந்து இந்த துவையல் செய்யும்போது நம்ம நிறையவே சேர்த்துக்கலாம். முடிக்கும் நல்லது, கண்களுக்கும் ரொம்ப நல்லது. அதனால் மற்ற தாளிக்கும் போதெல்லாம் நம்ம போட்டோம் அப்படின்னா பசங்க எல்லாம் குழந்தைங்கள் சாப்பிடும்போது அதை எடுத்து தூர வச்சுடுவாங்க. இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணி துவையலாக கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப உடம்புக்கும் நல்லது, துவையலும் ரொம்ப ருசியாகவும் இருக்கும். ஒரு பல் மட்டும் தேங்காய் சேர்த்துக்கலாம். புளி வந்து ஒரு சின்ன பிஞ்சு நெல்லிக்காய் சைஸ் அளவு சேர்த்து நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம தாளிச்சுக்க போகிறோம். அரைச்சி எடுத்ததை ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு தாளித்ததுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி அது நல்லா வற்றினதுக்கப்புறமா சுருண்டு வந்துடும். இந்த மாதிரி இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.